வணக்கம். ஜி நியூஸ் 24x7 செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார். திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட திமுக மற்றும் மாவட்ட மாணவரணி சார்பில் வீரவணக்க நாள் பொதுக்கூட்டம் கும்மிடிப்பூண்டியில் நடைபெற்றது. மொழிப்போர் தியாகிகளுக்கான வீரவணக்க நாள் பொதுக்கூட்டம் தமிழகமெங்கும் திமுக சார்பில் நடைபெற்றது. இந்நிலையில் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட திமுக மற்றும் மாவட்ட மாணவரணி சார்பில் வீரவணக்க நாள் பொதுக்கூட்டம் கும்மிடிப்பூண்டி பேருந்து நிலையம் அருகே நடைபெற்றது. இந்த கூட்டத்துக்கு மாவட்ட மாணவர் அணி அமைப்பாளர் வெற்றி என்ற ராஜேஷ், துணை அமைப்பாளர்கள் தமிழரசன், விக்னேஷ், உதயன், தமிழழகன், சேதுராமன், தனலட்சுமி ஆகியோர் தலைமை தாங்கினர். இதில் மாநில தகவல் தொழில்நுட்ப அணி ஆலோசகர் மனுஷபுத்திரன், திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட திமுக செயலாளரும் கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினருமான TJ கோவிந்தராஜன், தலைமை கழக பேச்சாளர் கவிஞர் தமிழ்கொண்டான் ஆகியோர் கலந்து கொண்டு திமுக சார்பில் மொழிப்போர் தியாகிகளுக்கான வீரவணக்க நாள் பொதுக்கூட்டத்தை நடத்துவதற்கான காரணம் என்ன என்பதை எடுத்து கூறி சிறப்புரையாற்றி பேசினர். இக்கூட்டத்தில் CH சேகர், KG பாஸ்கர் சுந்தரம், AK சுரேஷ், செந்தமிழ் சசி, மு பகலவன், J மூர்த்தி, KVG உமா மகேஸ்வரி, மு கதிரவன், S ரமேஷ், P வெங்கடாஜலபதி, பாசே குணசேகர், AV ராமமூர்த்தி, மு மணிபாலன், கீவே ஆனந்தகுமார், நா பரிமளம், ஆ சத்யவேலு, ஜான் பொன்னுசாமி, அபிராமி குமாரவேல், M கேசவன், ஆரணி P முத்து மற்றும் மாவட்ட ஒன்றிய பேரூர் கிளைக்கழக நிர்வாகிகள், அணிகளின் அமைப்பாளர்கள், உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். முடிவில் இரா அறிவழகன் நன்றி கூறினார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட திமுக மற்றும் மாவட்ட மாணவரணி சார்பில் சிறப்பாக செய்திருந்தனர். உத்தரப்பிரதேசத்துக்கு நோக்கி யாரும் போவதில்லையே, அதில் இந்திய தாய்மொழியாக கொண்ட பல மாநிலங்களுக்கு யாரும் போவதில்லையே, ஏன் தமிழ்நாட்டிற்கு வருகிறார்கள் என்றால் பெரியாரும் அண்ணாவும் கலைஞரும் வகுத்த அந்த மொழிக் கொள்கையின் காரணமாக உலகத்தினுடைய ஒரு மிகப்பெரிய தலைவராக இன்றைக்கு தமிழ்நாடு மாறியிருக்கிறது. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு 3 ஒளிவிளக்குகளான அந்த உருவங்கள் இருக்கின்றன. இங்கே கலைஞர் இருக்கிறார், அங்கே பெரியார் இருக்கிறார், அங்கே அண்ணா இருக்கிறார். நான் இந்த மேடையில் இருந்து பார்க்கிற போது எனக்கு என்ன உணர்வு ஏற்படுகிறது என்றால், நீங்கள் இங்கிருந்து பார்த்தால் தெரியும், இந்த கூட்ட அமைப்பே ஒரு தமிழ்நாட்டினுடைய மேப் போல இருக்கிறது. இங்கே விரிந்து அங்கே சுருக்கக்கூடிய அளவில் ஒரு தமிழ்நாட்டு மேப் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இந்த கூட்டம் இருக்கிறது. அப்படி என்றால் இவர்கள் யார்? தமிழ்நாட்டினுடைய எல்லைகளை காத்திருக்கக்கூடிய காவல் தெய்வங்களாக இவர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். தமிழர்கள் 123 நாடுகளில் இன்றைக்கு பணிபுரிகிறார்கள், அங்கு தொழில் செய்கிறார்கள். 123 நாடுகளில் உலகத்தில் எந்த சமூகத்தை சேர்ந்தவர்களும் இத்தனை நாடுகளுக்கு சென்று வேலை செய்யணும். இது எப்படி சாத்தியப்பட்டது?